இன்னைக்கான காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி கேரட் காலி ஆயிடுச்சு, அதனால் வெறும் பீன்ஸ் மட்டும் போட்டு துவரம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வெரங்குழம்பு, வெரங்கறின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்புறமா சாதம். காலையிலேக்கான டிஃபன் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் தான் நண்பர்களே. காலையில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. காலையில் மதியத்துக்கான சாப்பாடு எங்கள் வீட்டில் எனக்கு இதுதான். மீன் வாங்கி வச்சுருக்கேன் நண்பர்களே. அது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா தான் குழம்பு வைப்பேன். இப்போ நான் குழம்பு வச்சுட்டு இருந்தேன்னா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றப்ப லேட் ஆயிரும். அதனால் குழந்தைங்களுக்கான டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பேக்கை பேக் பண்ணிட்டேன்னா அவங்கள கிளப்பி ஸ்கூலுக்கு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. இதே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னா இவ்வளோ சீக்கிரமாகலாம் வேலை முடிக்கவே முடியாது நண்பர்களே. லீவில் தானே இருக்காங்க, சமாதானமாக செய்தால் போதும் நவுண்டு ஒவ்வொரு வேலையாக செய்வோம். ஸ்கூல் போகிறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி காலையில் 6 மணிக்கே எழும்பி எல்லா வேலையும் பரபரப்பாக சீக்கிரம் முடிச்சிடணுமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் நண்பர்களே. சரி,